பாஜக கூட்டணியை தேசிய ஜனநாயக கூட்டணியை உடைக்கும் முயற்சியில் அண்ணாமலை பின்புலத்திலிருந்து செயல்படுகிறார். இத்தனை பிரச்சனைக்கு காரணம் ஸ்டாலின் தான் என்று நினைத்தார்கள். ஆனால் இவ்வளவும் அண்ணாமலையால் தான் நடக்கிறது என்ற ரிப்போர்ட் டெல்லிக்கு போயிடுச்சு. நான் முன்னாடியே சொன்னேன், அண்ணாமலையை தலைவர் பதவி விட்டு தூக்குறதுக்கு ஒரு வாரத்துக்கு முன்னாடியே சொன்னேன் அதெல்லாம் நடக்கும். அப்படி பேசின அந்த பேச்சை போட்டு இவர் ஜெர்மனுக்கு போய் லண்டனுக்கு போய் இது மாதிரி பேச போகிறார். இவருக்கு 4 டெவலப்மெண்ட்டை தவிர எதுவும் தெரியும். இவர் போய் இங்கிலீஷில் என்னத்தை பேச போகிறார்? அண்ணாதுரை பேசுனதை இங்கிலீஷை கொண்டு போய் இவரை காமிச்சு, நியூஸ் வாசிக்கிற பொம்பளையும் காமிச்சு, அதை அவர் பார்க்குற மாதிரிலாம் காமிச்சு ஒரு கேவலப்படுத்தி தான் போட்டுருக்கான் திமுக வீடியோ. இதுவரை மினிமம் பேலன்ஸுக்குன்னு ஏழைகள்கிட்ட இருந்து வாங்கினீங்கல்ல, வரியை வாங்கினீங்கல்ல, அந்த பணத்தை பூரா திருப்பி கொடுங்க. ஏடிஎம்முக்கு ஒவ்வொரு தடவை பணம் எடுக்கும்போது இது பண்ணாருங்க. வணக்கம். இன்றைய அரசியல் ஆடுகளம் நமக்கு சொல்லும் செய்திகள் என்ன? ஒரு அரசியல் அலசல் இன்றைக்கி பார்க்கலாம். நாளை வ.உ.சி. சிதம்பரனார் அவர்களுடைய பிறந்த நாள். அதனால் அதை பற்றி சில வார்த்தைகள் பேசணும். வ.உ. சிதம்பரனார் மிகப்பெரிய தேச தியாகி. சுதந்திரத்துக்காக எத்தனையோ பேர் உயிரை விட்டாங்க. ஆனால் இவள் பொன்னையும் பொருளையும் இழந்தார் சுதந்திரத்துக்காக, நாட்டின் சுதந்திரத்துக்காக. அது எப்படின்னு கேட்டிங்கன்னா, கப்பல் ஓட்டுற அளவுக்கு ஒரு கப்பலையே சொந்தமாக வைத்திருந்தார். அப்படி இருந்தும் எப்படியாவது இந்தியாவுக்கு சுதந்திரம் பெற்றுத்தர வேண்டும் அப்படிங்கிற ஒரு இதில் அவர் நடத்தின போராட்டத்தின் அடிப்படையில் வெள்ளையர்கள் கைது செஞ்சாங்க. இன்றைக்கி இருக்கக்கூடிய வாலிபர்கள் எல்லாம், இளைஞர்கள் எல்லாம் தெரிஞ்சுக்கிறோம் அப்படிங்கிறதுக்காக சொல்கிறேன். நம்ம நாட்டு சரித்திரத்தை தெரிஞ்சுக்கணும். தமிழ்நாட்டில் அவனுக்கோ சிலையை வச்சுக்கிட்டு ஊரை ஏமாற்றிக்கிட்டு நாட்டுப்பற்று இல்லாதவங்களுக்கெல்லாம் சுதந்திரம் கொடுக்கக்கூடாதுன்னு சொல்கிறவனுக்கெல்லாம், சுதந்திரத்துக்கு அது தினத்தன்னைக்கு கருப்பு கொடி ஏற்றுறவங்களுக்கெல்லாம் இந்த நாட்டில் சிலையும் இதுவும் கொடுக்குறாங்க. கொள்ளையடித்தவர்களுக்கெல்லாம் சிலை. அப்படி இருக்கும்போது எவ்வளோ பெரிய தேச தியாகியெல்லாம் இன்றைக்கி பார்க்க யாருமே கண்டுக்காமல் இருக்காங்கங்கிறத இளைஞர்களாக நீங்கள் புரியணும் அப்படிங்கிறது தான். வெள்ளைக்காரன் அவ்வளோ பெரிய அடக்குமுறையாக ஏவி விட்ட போது கப்பல் வச்சுருந்தவர் தன்னை பற்றியும் தன் குடும்பத்தை பற்றியும் கவலைப்படாமல் போராட்டத்தில் ஈடுபட்டு வெள்ளையர்களால் சிறைப்பிடிக்கப்பட்டு யாருக்குமே கொடுக்காத தண்டனையை வ.உ. சிதம்பரனாருக்கு கொடுத்தான் வெள்ளையர்கள். ஸோ நம்ம ஜெயிலில் அவரை செக்குன்னு இருக்கும். அதாவது மாடு செக்கு இழுக்கும், சுற்றிக்கிட்டே வரும் நாள் பூரா. அது உள்ளே எண்ணெய் இதோ வச்சுருவாங்க. எண்ணெயை அப்படியே அரைக்கும் அந்த செக்கு. அதை மாடு தான் இழுக்கும். மாட்டை எடுத்துட்டு செக்கில் இவரை பூட்டி இவரை சுத்த வச்சாங்க. யாருக்குமே கொடுக்காத தண்டனை வ.உ. சிதம்பரனாருக்கு கொடுக்கப்பட்டது. அப்புறம் சிறை தண்டனை முடிஞ்சு வெளியில் வர்றாரு. குடும்பமே சிதறி போச்சு, கப்பல் போச்சு, வருமானம் போச்சு, குடும்பம் வறுமையில் இருக்குது, வேலை கூட இல்லை. அப்படியே நிற்கிறார். அப்போ ஒன்று அவருக்கு அறிவுரை கூறினார். முக்கியமானவர் ராமசாமி அவருக்கு அறிவுரை கூறினார். என்ன சொன்னார்? என்னையா உனக்கு நாட்டுக்கு சுதந்திரம் வாங்கி கொடுத்து உனக்கு எமையா அதுக்கு கிரீடம் வைக்க போகிறான்? அவன் வெள்ளைக்காரன் தான் என் நாட்டை ஆளணும், நம்ம வேலைகள்லாம் லாயக்கில்லை, நீ என்னையா போய் இது பண்ணிக்கிட்டு இருக்க அப்படின்னா அவருக்கு அறிவுரை கூலி. உன் பசங்களுக்கெல்லாம் வேலை இல்லாமல் இருக்க, நான் வெள்ளைக்காரனை சொல்லி வேலை வாங்கி தரேன் அப்படின்னு. அதுக்கப்புறம் அவர் பார்த்தாரு, குடும்பத்தில் எல்லாம் வறுமை இருந்தது. அப்போ அந்த டைமில் இது அப்போ நடந்தது. ஆனால் இன்றைக்கி 1,76,000 கோடியை கொள்ளையடித்த கொள்ளையன் ராசா என்ன பேசுனாருன்னா, இந்த சிதம்பரனார்னு ஒரு ஆளுப்பா இப்படியே பேசுகிறேன். வ.உ. சிதம்பரனார்னு ஒரு ஆள் இந்த வெள்ளைக்காரங்கள்லாம் எடுத்து போகிறாருனாரு. அந்த ஆள் ஈவேராட்ட அவர் பையனுக்கு போலீஸ் வேலை கேட்டு கடிதம் எழுதினாருப்பான்னு பார்த்துக்கங்க. எப்படிப்பட்ட தேச தியாகிகள், நாட்டுக்காக பொருளை இழந்தவர்களை பற்றி, நாட்டு சொத்தை கொள்ளையடித்த ஒரு கொள்ளையன் ராசா அந்த ஆள் பேசுகிறார் இவரை பற்றி, வ.உ. சிதம்பரனாரை பற்றி. ஆக அவர் அது அப்படியே வறுமையிலேயே இருந்து உயிரை விட்டார். இன்றைக்கி அவருக்கு நாளைக்கு பிறந்தநாள் வருதில்லை, எவனாச்சும் ஒருத்தன் வாழ்த்து சொல்கிறானான்னு பாருங்கள். அண்ணா பிறந்தநாள், ஈவேரா பிறந்தநாள் நான் கொண்டாடுற இந்த திராவிட இயக்கத்துக்காரன் எவனுமே சொல்ல மாட்டான். ஆக நேஷனல் ஹீரோஸ்
நாட்டுக்கு வந்து கதாநாயகர்கள் அவங்கெல்லாம் மறந்துட்டாங்க. நாளைக்கு நீங்கள் பார்த்தீங்கன்னா பிள்ளைமார் சமூகத்தை சேர்ந்த சில பேர் தான் போய் மாலை போடுறாங்க, அவரை பற்றி நினைக்கிறாங்க. அதனால் நாம் அப்படி இல்லை. ஜாதி மத வேறுபாடெல்லாம் நமக்கு இல்லை. அதாவது நாட்டுக்காக உயிர் தியாகம் பண்ணியவர்களுக்கு ஒரு இந்தியன் என்ற முறையில் அவர்களுக்கு மரியாதை செலுத்துவது நம்முடைய கடமை. அந்த கடமையின் அடிப்படையில் நாளை பிறந்த நாள் காணும் தேச தியாகி திரு வ.உ. சிதம்பரனார் அவர்களுக்கு நமது பிறந்தநாள் அஞ்சலியை செலுத்த விரும்புகிறோம் அப்படிங்கிறது முதல் கட்ட கருத்து. அடுத்தது டிடிவி தினகரன் என்று அறிக்கை விட்டுட்டார். எப்படின்னா, தேசிய ஜனநாயக கூட்டணியை விட்டு விலகுகிறேன். ஏன்னா கோடிக்கணக்கான பேர் சப்போர்ட் இருக்குது அவருக்கு, இல்லை ஒரு 20-25% வாக்குகள் இருக்குது. அது மாதிரி நினச்சிக்கிட்டு விலகுகிறேன், பாஜகவுக்கு நல்லா வேணும், இவங்களெல்லாம் பெரிய ஆளாக்கி கூட்டணியில் சேர்த்திங்கல்ல, 2 MP கொடுத்தீங்கல்ல, இவர்களுக்கெல்லாம் யார் ஓட்டு போடுவா? எங்கே வந்து இவர்கள் தொண்டர்கள் இருக்கிறார்கள், இவங்க யார் இருக்கா? சும்மா பேருக்கு கட்சி வச்சுக்கிட்டு அதுக்கு ஒரு கூட்டணி, அதுக்கு 2 MP கொடுத்தீங்கல்ல, பாஜக அடிக்கிறார். இன்றைக்கி அறிவு போட்டார். கிடையாது. ஏன்னா இன்றைக்கி உயர்நீதிமன்றம் சொல்லிட்டாங்க, இபிஎஸ் பொதுச் செயலாளராக தேர்ந்தெடுத்தது செல்லும்ட்டாங்க. அப்போ அதிமுக வந்து இபிஎஸ் வந்து தலைமையில் இயங்குவது வந்து இதாகிடுச்சு. அந்த டைம் பார்த்து இன்றைக்கி அறிக்கை வர்றாரு, பொறுத்தோம் காத்திருந்தோம் நல்லது நடக்கும்னு. ஒன்றுமே நடக்கலை. அது என்ன நல்லது, என்ன எதிர்பார்த்தாரு டிடிவி? ஒன்றும் புரியல. இப்போ நீங்கள் நல்லா ஒன்று யோசிச்சு பாருங்கள். கடந்த ஒரு சில நாட்களாக வேலை வந்து இந்த மாதிரியெல்லாம் நடக்குது. முதல்ல ஓபிஎஸ்ஸு பாஜக கூட்டணியில் நான் இருக்க மாட்டேங்கிற மாதிரி சொன்னதுக்கு காரணம், மோடி வந்தவரை அவரை பார்க்கல, அதனால தான் சொன்னார். ஆனால் அதுக்கப்புறம் இப்போ டிடிவி திடீர்னு விலகிறேங்கிறது திடீர்னு நடக்குது. அதுக்கப்புறம் உங்களுக்கு செங்கோட்டையன் மனம் திறந்து பேசுகிறேங்கிறது திடீர்னு நடக்குது. இதெல்லாம் ஏன் இப்படி நடக்குது அப்படிங்கிறது உங்களுக்கு புரியாது. உள்ள அரசியல்வாதிகளுக்கான அவங்க வேலை பயங்கரமான வேலை அவங்க பண்ணிக்கிட்டு இருக்காங்க. இதுக்கு இடையில் டெல்லிக்கு போயிடுச்சு. டெல்லி பாஜக மேலிடத்துக்கு. பாஜக மேலிடம் யார்? நம்ம பாஜக கூட்டணியில் சலசலப்பு வருது. யார் காரணம்? யார் இது பின்னாடி இருந்து செய்கிறா? திடீர்னு கலகலக்குத, திடீர்னு வெளியில் போகிறாங்களே அப்படிங்கிறத அவர் அமித்ஷா என்ன பண்ணியிருக்காரு, இவங்ககிட்ட கொடுத்து விசாரிச்சிருக்காரு. ஐபியில் யார் இதை பண்ணுறா? யார் ஸ்டாலின் பண்ணுறாரா, இல்லை வேறு யார்? உதயநிதிக்கு ஒன்றும் தெரியாது, இதெல்லாம் பண்ண தெரியாது, யார் பண்ணுறா அப்படின்னு விசாரித்த உடனே திடுக்கிடும் தகவல்கள் கிடைச்சிருக்கு பாஜக மேலிடத்துக்கு. நம்மளை பொறுத்தவரை நான் சொல்கிறேன், உண்மையே சொல்லுவோம். அது உண்மையாக இல்லையான்னு நீங்கள் வருங்காலத்தில் தெரிஞ்சுக்கணும். ஆனால் அந்த உண்மையை சொல்லும்போது சில பேர் மேலே குற்றச்சாட்டு வருதுன்னு குதிக்கக்கூடாது. எங்கள் தலைவர், உங்கள் தலைவர் தப்பு செஞ்சால் குற்றம் தான் சொல்லுவோம். உன் தலைவர்னா உனக்கு தலைவர், எங்களுக்கு தலைவரா? நான் குற்றச்சாட்டு சொல்லத்தான் செய்வோம். அந்த பாருங்கள், பிரேமலதா 15,000 ரூபா பென்ஷன் வாங்குகிறாங்க அப்படின்னு சொல்லிட்டோமா, என்ன குதிக்கிறாங்கம்மா. ஆளுகளெல்லாம் தூண்டி விடுறாங்க. இந்த அண்ணாமலை பாணியில் ஆளுகளை தூண்டி விட்டு திட்டங்கிறாங்க. நான் என்ன சொல்கிறேன், காலேஜு 100 கோடிக்கு விற்றீங்க, நீங்கள்லாம் மாதம் 15,000 ரூபா மக்கள் வரி பணத்தில் நீங்கள் பென்ஷன் வாங்கலாமான்னு சொல்கிறதுல என்ன தப்பு? நாங்கள் விஜயகாந்தை குறை சொன்னோம்? உங்களைத்தானே குறை சொன்னோம்? விஜயகாந்த் நல்ல மனுஷன்னு எங்களுக்கே தெரியுமே, பல பேருக்கு உதவி செஞ்சுருக்காருன்னு எல்லாம் சொல்கிறாங்களே, அவரை நாங்கள் குத்தம் சொல்லலையே, உங்களைத்தானே குத்தம் சொன்னோம். 15,000 ரூபா பென்ஷன் வாங்கலாமா? நாட்டு மக்கள் பணமாச்சே, நீங்கள்லாம் நிறைய பணம் வச்சுருக்கீங்களே, விட்டு கொடுங்களேன் அப்படிங்கிறதுக்காகத்தானே உங்கள்கிட்ட சொன்னோம். அதுக்கு குதிக்கிறாங்க. அப்படின்னா இன்னொருத்த உண்மையை பேசக்கூடாது. அரசியல் நான் அயோக்கியத்தெல்லாம் பண்ணுவேயா, நீ உண்மையை பேசக்கூடாது அப்படின்னு நினைக்கிறீங்களா? அதுக்கு வேறு ஆளை போய் பாருங்கள். உங்களை மாதிரி எத்தனை பேரை பார்த்துட்டு வந்தவன்னா நீங்கள் எல்லாச்சும் நேற்று அரசியலுக்கு வரவங்க. நாங்கள் அரசு பணியிலேருந்து எங்களுடைய அனுபவம் உங்களுக்கு கிட்டக்க நீங்கள்லாம் நிற்க முடியாது. அதுக்காக உண்மை பேசாமல் நாங்கள் இருந்துடுவோமா? அதனால தான் சொல்கிறேன், என்னென்ன உண்மைனா பேசுவோம். இப்போ இன்றைக்கி வந்திருக்கிற செய்தி, டெல்லியில் அமித்ஷா எடுத்த செய்தி, இந்திய தேசிய ஜனநாயக கூட்டணியில் திடீரென்று பிளவு வருவதற்கு பின்னணியில் யார் விசாரிங்கன்றாங்க. விசாரித்து கண்டுபிடிச்சிட்டாங்க. உங்களுக்கு தெரிஞ்சால் நீங்களும் அதிர்ச்சி ஆவீங்க. இந்த வேலையெல்லாம் பண்ணிக்கிட்டு இருக்கிறது நம்ம அண்ணாமலை அப்படிங்கிறது அமித்ஷாவுக்கு இது கிடைச்சிருக்கு ஆதாரம். ஏன் அண்ணாமலை இந்த வேலை பண்ணுறாரு திடீர்னு அப்படிங்கிறத அவங்க பார்த்துக்கிட்டு
அதுக்கான ஆதாரங்களையும் கண்டுபிடிச்சிட்டாங்க. இது தெரிஞ்சு போச்சு அண்ணாமலைக்கு, நம்ம தான் பண்ணுறோங்கிறது அங்கே இதாகிடுச்சு அப்படின்னு. அது மட்டுமல்ல, அண்ணாமலைக்கு அழுத்தம் கொடுக்குறாங்க. எப்படின்னு கேட்டிங்கன்னா நல்லா புரிஞ்சுக்கோங்க, பாஜக ஒரு கொள்கை உள்ள ஒரு கட்சி. அவங்க பக்காவாக, ஏன்னா ஊழல் இல்லாமல் இருக்காங்க. அவங்க ஊழல் இல்லாமல் எப்படி இருக்காங்கன்னா, பணக்காரங்கிட்ட எலெக்ஷன் டைமில் டொனேஷன் வாங்கி எலெக்ஷனை ஃபேஸ் பண்ணுவாங்க. ஆனால் நாட்டில் ஊழல் பண்ண மாட்டாங்க. அவங்க வேறு மற்ற குற்றச்சாட்டெல்லாம் இருக்குன்னா டிசிப்ளின் அது. இப்போ என்ன ஆச்சுன்னு கேட்டிங்கன்னா, அவங்களுக்கு கிடைத்த ஆதாரங்கள் பார்லிமெண்ட் தேர்தல் டைமில் பாஜகவுக்கு கோடிக்கணக்கில் டொனேஷன் கொடுத்துருக்காங்க, நிதி உதவி, டொனேஷன், நன்கொடை கொடுத்துருக்காங்க. பாஜக இது அப்போ கோயம்புத்தூரில் இருக்கிற மிகப்பெரிய பண முதலைகள், தொழில் அதிபர்கள் கொடுத்துருக்காங்க. அது எதுக்குமே கணக்கு இல்லை, எல்லாத்தையும் அண்ணாமலைகிட்ட தான் கொடுத்துருக்காங்க. இப்போ அமித்ஷா அவர்கிட்ட கேட்க அவங்க கொண்டு வரப்போகிற விஷயம் என்னென்னா, கட்சியை பெற சொல்லி உங்களுக்கு டொனேஷன் நன்கொடை இத்தனை கோடி வந்ததை, நூற்றுக்கணக்கான கோடி, அதெல்லாம் என்ன கணக்கு, யார் வச்சுருக்கீங்க, கட்சிக்கு கணக்கே வரலையே. நீங்கள் உங்கள் எம்பிக்கு செலவு பண்ணிட்டீங்கன்னா அது நீங்கள் உங்கள் இஷ்டத்துக்கு செலவு, உங்கள் பணத்தை செலவு பண்ணலாம். பாஜகவுக்காக நன்கொடை கொடுத்த பணத்தை நீங்கள் செலவு எப்படி பண்ணீங்க, பணத்தை திருப்பி கொடுங்க அப்படிங்கிறதுக்கு அவங்க முடிவுக்கு வந்திருக்காங்க. இந்த விஷயத்தில் தான் இவருக்கு கோபம் வந்திருக்கிறது. யாருக்கு? அண்ணாமலைக்கு. இந்த மோதல் உள்ளுக்குள்ளே நடந்து கொண்டிருக்கிறது. இன்னும் அண்ணாமலை அவர்கள் பினாமி பேரில், அதாவது பாஜகவை சேர்ந்த மற்ற நிர்வாகிகள் ஒரு சிலவங்க பேரில் நிறைய ஏக்கர் கணக்கில் நிலத்தை வாங்கி முதலீடு செய்திருப்பதும் அவர்களுக்கு ஆதாரத்துடன் வந்துவிட்டது. ரெட் ஹில்ஸுக்கு பக்கத்தில் ஒரு இதுலையும் சில ஏக்கர்கள், கோயம்புத்தூரில் சில ஏக்கர்கள், இதெல்லாம் அவர் முதலீடு செய்திருப்பது அவர்களுக்கு ஆதாரத்துடன் கிடைத்திருக்கிறது. கட்சி பணத்தை அவங்க திருப்பி கேட்கணும் அப்படிங்கிற முடிவுக்கு வந்திருக்காங்க. இதனால் ஏற்பட்ட மோதல். அதனால தான் கூட்டத்துக்கு அவர் போகலை, நேட்டா கூப்பிட்ட கூட்டத்துக்கும் போகலை, அமித்ஷா கூப்பிட்ட கூட்டத்துக்கும் போகலை. அமித்ஷா அவர்கள் கடுமையான நடவடிக்கையை அண்ணாமலை மீது கட்சி சார்பாக எடுக்க வேண்டும் என்ற முடிவுக்கு வந்திருக்கிறார். ஆனால் அண்ணாமலை மேலே அவருக்கு, மோடிக்கு ஒரு நல்ல நம்பிக்கை உண்டு. அதனால் மோடிட்ட நடந்த விஷயத்தை எல்லாம் சொல்லி அவர் அனுமதி வாங்கி இவர் மேல் நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று டெல்லியில் முடிவெடுக்கப்பட்டிருக்கிறது. இதுதான் உண்மை, கொஞ்சம் நல்லா தெரிஞ்சுக்குவீங்க. இது தெரிந்ததனால் இவர் எதிர்ப்பான சில நடவடிக்கைகளில் ஈடுபட்டு கொண்டிருக்கிறார். அண்ணாமலை பேச்சை கேட்டுத்தான் டிடிவி தினகரன் இந்த இதிலிருந்தே விலகியிருக்கார். விலகினது அதுதான். ஆமாம், விஜய் சார்பிலிருந்து எந்தவித உறுதிமொழியும் டிடிவி தினகரனுக்கு கொடுக்கப்படவில்லை. அண்ணாமலை தான் இதை இது பண்ணிக்கிட்டு இருக்கார். ஆதாரங்கள் வலுவாக கிடைத்து விட்டது. அதனால் உங்களுக்கு செங்கோட்டையன் அவர் விஷயமும் இப்படி தான் வருது. எல்லாவற்றிலையும் அண்ணாமலை பின்னால் இருக்கிறார். அப்போ அண்ணாமலையுடைய திட்டம் என்ன? பாவனை ஸ்டாலினை திருப்பி முதலமைச்சர் ஆக்கணும், தேசிய ஜனநாயக கூட்டணி உடஞ்சிடணும். அவர் உள்ளே இருக்கும்போது போன எம்பி எலெக்ஷனில் இது பண்ண நிர்மலா சீதாராமன் அவர்கள் அவருக்கு தமிழ்நாடு இதெல்லாம் பார்த்துக்கிட்டு இருக்கார். நிர்மலா சீதாராமனுக்கு மோடிட்டையும் அமித்ஷாட்டையும் கேட்டிருக்காங்க. மோடி அமித்ஷா என்ன பார்லிமெண்ட்டில் தோற்று போச்சாங்கும்போது நிர்மலா சீதாராமன் சொன்ன விஷயம், மோடிட்டு அமித்ஷாவும் அண்ணாமலையால் தான் தோற்றது. நீங்கள் அதிமுக பாஜக கூட்டணி ரெண்டும் எடுத்த ஓட்டை சேர்த்து பார்த்தீங்கன்னா குறைந்தது 10 to 15 எம்பி சீட்டில் ஜெயிச்சிருக்கோம் பாஜக கூட்டணி. இன்றைக்கி போய்கிட்டு நீங்கள் சந்திரபாபு நாயுடையும் நிதிஷ்குமாரையும் காலில் விழுந்துக்கிட்டு இருக்கோம். அந்த இடத்தில் பெரும்பகுதி நமக்கு தமிழ்நாட்டில் கிடைச்சிருக்கோம். இவருடைய பிடிவாதத்தால் தான் தோற்றது அப்படிங்கிற ரிப்போர்ட்டை நிர்மலா சீதாராமனையும் மோடிட்டையும் சொல்லிட்டாங்க, இவங்ககிட்டையும் அமித்ஷாட்டையும் சொல்லிட்டாங்க. அதுக்கப்புறம் அவங்க கணக்கெல்லாம் எடுத்து பார்த்ததுக்கப்புறம் எம்பி இதில் நாம் ஏமாற்றப்பட்டு விட்டோம், ஜெயிக்க வேண்டிய பாஜக அதிமுக கூட்டணி இவரால் தான் தோற்றதுங்கிற இதுவும் இப்போ நிரூபிக்கப்பட்டிருக்கிறது. இதெல்லாம் இப்போ பெருசாக பூதாகாரமாக வெடித்து கொண்டிருக்கிறது அப்படிங்கிறது இப்போ லேட்டஸ்ட்டாக அங்கே நடந்த விஷயம். அதனால் அண்ணாமலை என்ன பண்ணுறாருன்னா பாஜக கூட்டணியை உடைக்கக்கூடிய வேலையில் பண்ணிக்கிட்டு இருக்கார். அண்ணாமலைக்கு அப்படி என்ன செல்வாக்கு இருக்கா அப்படிங்கிற சர்வேயும் அவர் எடுத்து சொல்லியிருக்காரு. அமித்ஷா இவருக்கு என்ன செல்வாக்கு இருக்குது, பாஜகவுக்கு வந்த ஒன்று தானே இவர் பேர் தெரியும்னா போட்ட சர்வே என்ன போயிருக்கு, ரஜினிகாந்தின் ரசிகர்கள் எல்லாம் இவரை ஆதரிக்கிறார்கள். ஏன்னு கேட்டிங்கன்னா இவரும் ரஜினிகாந்த் ரசிகர்கள். ரஜினிகாந்தும் பச்சை கொடி காட்டியிருக்காரு ரசிகர்களுக்கு. நம்ம ரசிகர்
எல்லாம் அவரை சப்போர்ட் பண்ணுங்கன்னு பச்சை கொடி காட்டியிருக்கிறார். அதனால் ரஜினிகாந்தின் ரசிகர்கள் மட்டுமே, அதுவும் எல்லோரும் பெரும்பாலானவங்களில் ஒரு குறிப்பிட்ட பகுதி அவருக்கு ஆதரவாக இருக்கிறாங்க. எல்லாம் கேட்குறாங்க, அண்ணாமலைக்கு என்ன நீங்கள் மறுபடியும் சொல்கிறேன், என்ன நடக்குதோ அதை தான் சொல்லுவான். என்ன அண்ணாமலை ஆட்டி குட்டி இதெல்லாம் என்கிட்ட பேசாதீங்க. யார் தப்பு பண்ணால் அவங்க தப்பு பண்ணுறாங்கன்னு சொல்லுவான். உனக்கு தலையில் வச்சு ஆடணும்னா நீங்கள் அடிக்கங்க. நாங்கள்லாம் யாரையும் தலையில் வச்சு ஆடுறதில்ல. பிரதமர் மோடியவே நாங்கள் தப்பு இருந்தால் சுட்டி காட்டுறோம். அப்புறம் என்ன அண்ணாமலை எங்களுக்கு பெரியதா? நடந்தது இதுதான். ரஜினிகாந்த் ரசிகர்கள் நிறைய பேர் அவருக்கு சப்போர்ட் பண்ணுறாங்க. அப்படின்னு ரஜினிகாந்தை பற்றி அவங்களுக்கே தெரியும். அவர் ரொம்ப பயந்தவர். கொஞ்சம் இது பண்ணி சத்தமாக அதோடு ஒதுங்கி விடுவார். அதனால் அந்த சப்போர்ட்லாம் நிலைக்காது. அதனால் மிகப்பெரிய கோபத்தில் பாஜக மேலிடம் பணத்தை எல்லாம் வாங்கி நிலத்துக்கு போட்ட இதெல்லாம் அவங்களுக்கு போயிடுச்சு. நிலத்தில் முதலீடு செய்தது எல்லாம் போயிடுச்சு. ஸோ அவங்க மிக அதிகமான கோபத்துக்கு வந்துட்டாங்க. அதனால் பாஜக கூட்டணியை தேசிய ஜனநாயக கூட்டணியை உடைக்கும் முயற்சியில் அண்ணாமலை பின்புலத்திலிருந்து செயல்படுகிறார். இத்தனை பிரச்சனைக்கும் காரணம் ஸ்டாலின் தான் என்று நினைத்தார்கள். ஆனால் இவ்வளவும் அண்ணாமலையால் தான் நடக்கிறது என்ற ரிப்போர்ட் டெல்லிக்கு போயிடுச்சு. நான் முன்னாடியே சொன்னேன், அண்ணாமலையை தலைவர் பதவி விட்டு தூக்குறதுக்கு ஒரு வாரத்துக்கு முன்னாடியே சொன்னேன் இதெல்லாம் நடக்கும் அப்படின்னு. இப்போவும் இதுதான் நடந்து கொண்டிருக்கிறது. பாஜகவை உடைப்பதில் அண்ணாமலை தான் தீவிரம் காட்டுகிறார். அண்ணாமலை தப்பான ரூட்டில் போகிறாருங்கிறது தான் என்னுடைய கருத்து. அவருக்கு ஸ்டாலினுக்கு இது சாதகமாக முடியும். அரசியலே அவருக்கு சுத்தமாக தெரியல அண்ணாமலைக்கு. நான் கூட கொஞ்சம் விவரமான ஆளாக இருப்பாருன்னு நினச்சேன். காவல்துறையை பற்றியும் அவருக்கு சுத்தமாக தெரியல, அரசியலை பற்றியும் அவருக்கு சுத்தமாக தெரியல. அதனால் இந்த பிரச்சனை பாஜகவுடைய கூட்டணி உடைவதில் அண்ணாமலையின் பங்கு பெரும்பான்மையான பங்கு அண்ணாமலையே தான் அப்படிங்கிற ரிப்போர்ட் போனதுனால இன்னும் சில நாட்களில் அண்ணாமலைக்கு அதிர்ச்சியான செய்திகள் டெல்லியிலிருந்து வரப்போகிறது. அதற்கு பிறகு அண்ணாமலையின் அரசியல் வருங்காலம் எப்படி இருக்கிறது என்பதை அவருக்கு அட்வைசர் இருக்காம பாருங்க, புத்தி சொல்கிறோம், அவங்களும் தான் அதுக்கப்புறம் தான் முடிவு பண்ணுவாங்க. தனி கட்சி ஆரம்பிக்கிறீங்களா இல்லை திமுகவோட போய் இணைய போகிறீங்களா? விஜய்க்கும் அவருக்கு பிடிக்காது, விஜய்க்கும் அண்ணாமலைக்கும் பிடிக்காத காரணம் நீங்கள் என்ன நினைப்பீங்க தெரியுமா? விஜய்க்கும் ரஜினிகாந்துக்கும் பிடிக்காது, அது யாருக்குமே தெரியாது. விஜய்க்கு இவர் ரஜினிகாந்துக்கு அஜித் மேலே நல்ல எண்ணம், ஆனால் விஜய் மேலே அவருக்கு நல்ல எண்ணம் இல்லை. அதனால் விஜய்க்கு எதிராக அண்ணாமலை அவர் எல்லாமே ரஜினிகாந்தின் ஒரு ஆலோசனையின் பேர் தான் விஜய்க்கு எதிராக கடுமையாக பேசுவார் அண்ணாமலை. அதனால் விஜயோட கூட்டணி வைப்பதற்காக இதெல்லாம் சும்மா இல்லை. தேசிய ஜனநாயக கூட்டணியும் உடைக்கணும், அதுக்கான வேலைகளை பண்ணணும் அப்படிங்கிறதுக்கு அண்ணாமலை காய் நகர்த்துகிறார். ரஜினிகாந்த் அவருடைய ஆலோசனையுடன் நடத்துகிறார். இதில் பின்னாடி எல்லாமே வரப்போகுது. ஆனால் டெல்லிக்கு இதெல்லாம் தெரிஞ்சு போகுதுன்னா ரஜினிகாந்த் ஒதுங்குவார், அவர் தன்னை காப்பாற்றிக்கிறதுக்காக ஒதுங்கி கொள்வார். அதனால் இதுதான் இப்போதைக்கு நடந்து கொண்டிருக்கும் தமிழ்நாடு அரசியலில் நடந்து கொண்டிருக்கும் வேடிக்கையான அரசியல். இதுதான் பொறுத்திருந்து பார்ப்போம். இவங்க உடையுதுன்னு ஒன்றே, தேசிய ஜனநாயக கூட்டணி உடையுதுன்னு ஒன்றே பிரேமலதா என்ன பண்ணிட்டாங்க தெரியுமா? திமுகவில் சீட்டுக்கு பேசிட்டாங்க பண்ணலாம். இப்போ இது உடையுதுன்னு ஒன்றே அவங்க இன்றைக்கி எடப்பாடியை சப்போர்ட் பண்ணி கொடுத்துட்டாங்க. அறிக்கை உடனே அப்பப்போ மாறுவாங்க. இவங்ககிட்ட எல்லாமே தோற்று போகணும், பெரிய அரசியல்வாதி எல்லாம் தோற்று போகணும். என்ன சொல்லிட்டாங்க இன்றைக்கி? நாங்கள் முதுகுல் குத்துனார் எடப்பாடின்னு சொல்லவே இல்லை. பத்திரிக்கைக்காரங்க போட்டுக்கிட்டு இருக்காங்க ஆதரவு இன்னைக்கு. ஏன்னு கேட்டிங்கன்னா அவங்க எப்படி பார்க்குறாங்கன்னா, திமுகவா 5-10 சீட்டு பணம், ஆனால் அதிமுகனா 10 சீட்டும் கிடைக்கும், 15 சீட்டும் கிடைக்கும், பணமும் கிடைக்கும், ராஜ்யசபா எம்பியும் கிடைக்கும். சதீஷையோ இல்லை ஒரு பையன் பிரபாகரன் இப்போ அவங்கள நம்ம இதை ஆக்கிடலாம், எம்பி ஆக்கிடலாம். அந்த கணக்கில் இப்போ அப்படியே லைட்டாக இவங்கெல்லாம் வெளியில் போனோன்னா இவங்க சீட்டெலாம் மிஞ்சும் இல்லை. ஓபிஎஸ் சீட்டு இவர் டிடிவி தினகரன் சீட்டு இதெல்லாம் மிஞ்சும். அதனால் அதிமுக பாஜக கூட்டணிக்கு அங்கேயும் கொஞ்சம் நோட்டம் விடுவோம், திமுகவுக்கும் நோட்டம் விடுவோம், எது இதாகுதோ அதை பண்ணிக்கலாம் அப்படின்னு அவர்களும் இப்போ பிளேட்டை மாற்றிக்கிட்டு இருக்காங்க. அப்படிங்கிறது இன்றைக்கி நடந்த முக்கியமான அரசியல் செய்தி, டெல்லி அரசியல் செய்தி. ஆபத்து காத்திருக்கிறது அண்ணாமலைக்கு.
அண்ணாமலை தவறான பாதையில் போய் கொண்டிருக்கிறார். அவர் எடுக்கும் ஒவ்வொரு முயற்சியும் ஸ்டாலினுக்கு ஆதரவாக நடந்து கொண்டு இருக்கக்கூடிய விஷயம். அதை அவர் புரியாமல் செய்து கொண்டிருக்கிறார். அவருடைய வருங்கால அரசியல் வாழ்க்கை முடிவுக்கு வந்துவிடும். அதனால் சொன்னேன், முதலே சொல்லிட்டேன், 26 எலெக்ஷன் வரை யார் இது எடுக்கிறீங்களோ, கூட்டணியை உடைக்கிறீங்களோ, நீங்கள்லாம் ஸ்டாலின் கையாளுன்னு சொல்லிட்டேன். அதுதான் நடந்து கொண்டிருக்கிறது. அவர் கருணாநிதி சமாதியில் போய் அவர் தொட்டு கும்பிட்ட விதம், கலைஞர் அவர்கள்னு எதுக்கு எடுத்தாலும் கலைஞர்னு பேசுகிற விஷயம், ஈவேராவை அந்த நாட்டுக்கு அவ்வளவு செஞ்சுருக்காருங்கிற விஷயம், இதெல்லாம் அப்போவே நான் ஆரம்பத்திலேயே சொன்னேன், கணித்தேன். அது நடந்து கொண்டிருக்கிறது என்பது முதல் கட்ட செய்தி. அடுத்தது ஸ்டாலின் லண்டனுக்கு போயிட்டார் நம்ம எதிர்பார்த்தபடி. ஆனால் லண்டனில் இருந்தாலும் அங்கே இருந்துக்கிட்டே ஓணம் வாழ்த்து சொல்கிறார். ஓணம் பண்டிகைக்கு வாழ்த்து. ஆனால் தீபாவளிக்கு சொல்ல மாட்டார். ஏன்னா அவர் தமிழ் 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 விரோதிகள் இவங்கெல்லாம். நீங்கள்லாம் இந்து விரோதிகள், தமிழர்களுக்கே விரோதிகள் இவங்கெல்லாம். தமிழை காட்டு மிராண்டி மொழின்னு சொன்னவருடைய பரம்பரை இவங்கெல்லாம். ஆனால் நடிப்பாங்க. தீபாவளிக்கு வாழ்த்து சொல்ல மாட்டார். நல்ல வேலை, நான் அப்போவே சொன்னேன், விளங்காதுப்பா நீங்கள் வாழ்த்து சொன்னார். அடுத்தது விநாயகர் சதுர்த்திக்கு வாழ்த்து சொல்ல மாட்டாங்க. அதையும் சொன்னேன், நல்ல வேலை, விநாயகர் தப்பிச்சார். அதுக்கடுத்தது தமிழ் புத்தாண்டுக்கு சொல்ல மாட்டாங்க. ஏன்னா தீர்க்கதரிசி அவங்க அப்பா அது ஏப்ரல் 14 தமிழ் புத்தாண்டு இல்லை, தை 1ன்னு பிளேட்டை மாற்றினவர். அதனால் தமிழ் புத்தாண்டுக்கும் சொல்ல மாட்டாங்க. நல்ல வேலை, நல்லா இருப்பாங்கப்பா தமிழ்நாடு மக்கள். இப்போ பாவம் ஓணம் வாழ்த்து சொல்லிட்டாங்க. கேரளா அவங்களுக்கெல்லாம் சொல்கிறேன், மலையாள மக்களுக்கெல்லாம் பார்த்து இருங்க, வாழ்த்து சொன்னாலே டேஞ்சர். அவருக்கு வாழ்த்து சொல்லியிருக்காங்க அங்கேருந்து. சரி, வாழ்த்து சொல்லுங்கள். நீங்கள் எங்களுக்கு வாழ்த்து சொல்லாமல் இருந்தால் தான் நல்லது. அதனால் இங்கே இது பண்ணிவிட்டு அங்கே இருந்துக்கிட்டே சொல்கிறாரு. அங்கே என்ன பண்ணார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒருத்தனையும் போய் பார்க்கல அவர். அங்கே ஒரு பார்லிமெண்ட்ரி அண்டர் செக்ரட்டரின்னு ஒருத்தர் இருக்காங்க. அந்த இதில் போனார்ல 4 வண்டியோட, தொழிலதிபர்களையும் பார்க்கல, எதையும் முதலீட்டை ஈர்க்கலை. பார்லிமெண்ட்ரி அண்டர் செக்ரட்டரியை போய் பார்த்துருக்காரு. பார்த்துட்டு நம்மளெல்லாம் வீடியோ எடுத்து போட்டு, என்னத்தையோ இதை சேர்க்கிறாரு, முதலீடுகளை சேர்க்கிறார் அப்படின்னு ஊரை ஏமாத்துறாரு அப்படின்னு சொல்லி நம்ம ஏற்கனவே சொன்னோம். இப்போ விக் வைக்காத ஸ்டாலினே விக் வச்ச ஸ்டாலினை திட்டுறார். விக் வைக்காமல் இருந்தார் அந்த ஸ்டாலினை. என்னையா நீ முதலீடு ஈர்க்கிறையா வெளிநாட்டில், இல்லை சொந்த முதலீடுகளை போடுற அப்படின்லாம் உண்மையை பேசுகிறார். வீடியோ பாருங்கள், விக் வைக்காத ஸ்டாலின். நம்ம இப்போ விக் வச்சிருக்கிற ஸ்டாலினை பற்றி என்ன சொல்கிறாருன்னு இந்த வீடியோ பாருங்கள். இந்த லட்சணத்தில் இப்போது வெளிநாட்டுக்கு எதற்கு முதலீடு? தமிழ்நாட்டு மக்களுடைய முன்னேற்றத்திற்கு முதலீடா, அல்லது உங்களுடைய முதலீட்டை அதிகமாக்குவதற்காக நீங்க வெளிநாடு போறீங்களா என்ற சந்தேகங்களுக்கு வருதா வரலையா? ஆகவே அடிக்கிற கொள்ளை அடித்துக் கொண்டே இருப்போம், செய்கிற ஊழலை தொடர்ந்து செய்து கொண்டே இருப்போம். ஆக இந்த நாட்டை குட்டிச்சவாக்கக்கூடிய நிலையில ஒரு ஆட்சி தமிழ்நாட்டிலே நடந்து கொண்டிருக்கிறது. ஆக இந்த வீடியோவில் சொல்கிறது தான் உண்மை. ஊரை ஏமாற்றிக்கிட்டு இருக்காரு, வெளிநாடு முதலீடு விற்க வைக்காத ஸ்டாலின் சொல்லியிருக்காருல்ல, அதுதான் உண்மை. ஸோ இப்படி பண்ணிவிட்டு இப்போ நேராக லண்டனுக்கு போய் ஊரை ஏமாற்றினாங்க. ஆக்ஸ்போர்டு பல்கலைக்கழகத்தில் ஈவேரா இது படம் திறப்பு நம்ம போட்டு அடித்தோம். ஆக்ஸ்போர்டு பல்கலையும் இல்லை, ஒன்றும் இல்லை. அங்கே பூரா ரூமை வாடகைக்கு விடுறாங்க, அங்கே ஒரு ரூமை எடுத்து அங்கே வச்சுக்கிட்டு படம் திறக்கிறாங்கன்னு சொல்லிட்டோம். பிஜேபி தலைவர்களும் நம்ம வீடியோ வந்தோடனே உடனே ஆக்ஸ்போர்டு பல்கலைக்கழகத்துக்கு போய் யாரையா எடுத்தா நீங்கள் கூப்பிட்டீங்களான்னு கேட்ட உடனே வெளிச்சத்துக்கு வந்துருச்சு வேஷம் போட்டது. அவங்களும் புரிஞ்சுக்கிட்டாங்க ஏமாற்றிருக்காருன்னு. ஆனால் இவ்வளவு தெரிஞ்சாலும் மறுபடியும் வெக்கம் இல்லாமல் போய் சொல்கிறார். இன்றைக்கி ஒரு வீடியோ போட்டிருக்காங்க, என்னென்னா ஆக்ஸ்போர்டு பல்கலைக்கழகத்தில் ஈவேராக திறக்கிறாங்க. நான் என்ன சொல்கிறேன், இன்னமே என்ன பண்ணுவான் அந்த இவங்கெல்லாம் அடுத்தது ஸ்டாலின் இந்த இவங்க திராவிட மாடல் என்ன பண்ணுவான், அந்த ஆக்ஸ்போர்டு பல்கலைக்கழகத்துக்கு போய் எங்கள் வாடகைக்கு ஒரு வாடகை கட்டிட்டு ஆக்ஸ்போர்டு பல்கலைக்கழகமே எங்களுக்கு திராவிடத்துக்கு திருமணம் பண்ணி வச்சுருக்காங்கன்னு சொல்லிடுவோம். அதுதான் நடக்க போகுது. ஸோ ரூம் எடுத்துட்டாரு, ஒரு படம், அதுக்கு இங்கே ஒரு வீடியோ போடுறாங்க. அந்த வீடியோவை பாருங்க. Professors and students, they evince very keen interest in Asian problems. Therefore, they are interested in the success of democracy in India. And many students have taken up special interest in Indian affairs. I met 1 or 2 professors. They know everything about our society, the construction of our society, our caste system,
how we are trying to fight against it. ஏல் பல்கலைக்கழகத்தின் உயரிய அங்கீகாரம் செப் ஃபெலோஷிப் முதலமைச்சர் அண்ணாதுரை அவர்களுக்கு வழங்கப்பட்டுள்ளது. அமெரிக்கர் அல்லாமல் இவ்வங்கீகாரத்தை பெறும் முதல் வெளிநாட்டவர் என்ற பெருமையை முதலமைச்சர் அண்ணா பெற்றுள்ளார். தொடர்ந்து நூற்றுக்கணக்கான அறிஞர்கள் முன்னிலையில் மாபெரும் சொற்பொழிவையும் நிகழ்த்தியுள்ளார். பெரியார், அண்ணா, கலைஞர் ஆகியோரின் சுயமரியாதை கொள்கை வழியில் பயணித்து சமூக நீதி மூலம் தமிழ்நாட்டை நம்பர் 1 மாநிலமாக உருவாக்கி காட்டியுள்ளார் முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின். உலக புகழ்பெற்ற லண்டன் ஆக்ஸ்போர்ட் பல்கலைக்கழகத்தில் சுயமரியாதை இயக்கத்தின் நூற்றாண்டை முன்னிட்டு முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் சிறப்புரை நிகழ்த்த உள்ளார். இந்த வீடியோவை பார்த்தீங்கன்னா, நான் அதில் நீங்கள் முதல் வீடியோ பார்க்குறீங்க, நான் அதுக்கு விளக்கம் சொல்கிறேன். என்னென்னா, அண்ணாதுரை இங்கிலீஷில் பேசுகிறது அந்த வீடியோவில் வருது. அதை அப்படியே ஸ்டாலின் உன்னிப்பாக கவனிக்கிறார். நல்லா பாருங்கள் வீடியோ. அப்படின்னு என்ன அர்த்தம் உங்களுக்கு புரியாது? இன்றைக்கி இருக்கிற இளைஞர்களுக்கு என்ன அண்ணாதுரையை பேசுகிறாரு, அது அண்ணாதுரை மாதிரியே தெரியல. சில பேருக்கு சந்தேகம் வருகிறா. ஏன்னா அப்போல்லாம் வீடியோ பெருசாக இல்லை. அப்போ எடுத்த ஏதோ ஒரு இதை வச்சுக்கிட்டு அதை அப்படியே டெவலப் பண்ணி போட்டுருக்காங்க. அண்ணாதுரை இங்கிலீஷில் பேசுகிறாரு. அமெரிக்காவுக்கு போய் அதை இப்போ காமிக்கிறாங்க. அடுத்தது நியூஸ் லீடர் அதை பற்றி ஏதோ சொல்கிறாங்க. ஒரு நியூஸ் லீடரை ஒத்து பார்க்குறாரு. இந்த வீடியோவை பாரு. ஏன்னா அவருக்கு நியூஸ் லீடர்னாலே ரொம்ப பிடிக்கும். நியூஸ் லீடர்னால் அவருக்கு பழைய மலரும் நினைவுகள்லாம் வரும்ல. அந்த நியூஸ் லீடரை பாருங்கள், அந்த இதில் அப்படியே மறைச்சு பார்ப்பார். அதுக்கடுத்தது இவரை காமிச்சு ஆக்ஸ்போர்ட் அப்படின்னு இவரை காமிக்கிறாங்க இந்த வீடியோ. அண்ணாதுரையை பற்றி என்னென்னா, அண்ணாதுரை நமக்கு முதலமைச்சராக இருக்கும்போது இதுக்கு போனார் அமெரிக்காவுக்கு. அவரே படித்தவர், அவர் கொஞ்சம் படித்தவர். அப்போ அமெரிக்காவில் என்ன கேட்டாங்க, யூ ஆர் தி சீஃப் மினிஸ்டர் ஆஃப் தமிழ்நாடுன்னாங்க. எஸ் அப்படின்னாரு. உனக்கு வாட் இஸ் யுவர் குவாலிஃபிகேஷன்? அவர் சொல்லிட்டார், எம்ஏ எக்கனாமிக்ஸ், எம்ஏ பாலிட்டிக்ஸ், எம்ஏ டபுள் எம்ஏ. அதனால் அவரை மாமான்னு கூப்பிடுவாங்க அந்த காலத்தில். காங்கிரஸ்காரவங்கெல்லாம் டபுள் எம்ஏ மாமான்னு கூப்பிடுவாங்க. அவர் கோவிச்சாருன்னா, எப்பா 2 எம்ஏ வாங்கியிருக்கல்லப்பா, எம்ஏ மாமாப்பான்னு எல்லாம் காங்கிரஸ்காரவங்க கிண்டல் அடிப்பாங்க. அந்த மாதிரி படித்தவர். அவர் அப்போ போய் என்ன பேசினாருன்னா, அமெரிக்காவில் நல்லா பேசினார். வாட் இஸ் யூனியன் அப்படின்னாங்க. யூனியன் இஸ், அவங்கள்ட்ட கேட்டாங்க, யூனியன் இஸ் ஆனியன்னார். என்னப்பா யூனியன் என்னென்னா, அது வெங்காயம் மாதிரி உரிக்க வரும்னாரு. அவன் இங்கிலீஷ்காரன், பரவாயில்லையே கொஞ்சம் மூளை இருக்கு அப்படின்னு பாராட்டினான். அப்புறம் இங்கிலீஷ்காரன் சொன்னால், இங்கிலீஷை பற்றி ஒரு கேள்வி கேட்குறோன்னா கேளுன்னாரு. பிகாஸ் அப்படின்னு ஒன்று இருக்குது. அந்த வார்த்தை பிகாஸுங்கிறது ஒரு கன்ஜெக்ஷன்னு சொல்லுவாங்க இங்கிலீஷில். ஒரு சென்டென்ஸில் ஒரு வரியில் பார்த்தீங்கன்னா அந்த பிகாஸுங்கிறது ஒரு தடவை தான் வரும். ஏன்னா அது இணைப்பு, கன்ஜெக்ஷன். அப்போ அவர் என்ன சொன்னாங்க, இந்த இணைப்பாக வருது பிகாஸ் கன்ஜெக்ஷன், அது 3 தடவை வர்ற மாதிரி ஒரு வரி சொல்லுன்னாங்க. யோசிக்காமல் சொன்னார். என்னென்னு கேட்டிங்கன்னா, எ சென்டென்ஸ் நெவர் என்ஸ் வித் பிகாஸ் இஸ் த கன்ஜெக்ஷன். அவனே அசந்து போயிட்டான். பரவாயில்லையே கொஞ்சம் மூளை இருக்குது. அப்படி பேசின அந்த பேச்சை போட்டு இவர் ஜெர்மனுக்கு போய் லண்டனுக்கு போய் இது மாதிரி பேச போகிறாராம். இவருக்கு 4 டெவலப்மெண்ட்டை தவிர எதுவும் தெரியாது. இவர் போய் இங்கிலீஷில் என்னத்தை பேச போகிறார்? அண்ணாதுரை பேசுனதை இங்கிலீஷை கொண்டு போய் இவரை காமிச்சு, நியூஸ் வாசிக்கிற பொம்பளையும் காமிச்சு, அதை அவர் பார்க்குற மாதிரிலாம் காமிச்சு ஒரு கேவலப்படுத்தி தான் போட்டிருக்கான் திமுக வீடியோ. அப்படிங்கிறது நமக்கு இன்றைக்கி கிடைச்ச லண்டன் செய்தி. இப்போ ரொம்ப கேர்ஃபுல்லாக இருக்காங்க. இப்போ தப்பான வீடியோ யாரையும் எடுத்துடாமல் ரொம்ப கேர்ஃபுல்லாக இரு. அவர் வேறு சொல்லிட்டாரான், துர்கா ஸ்டாலின் அதிகமாக வீடியோ எடுக்காத, எல்லா பேரும் குடும்பத்தோடு போய் சாப்பிட்றான்னு என்ன சொல்லுவான் அப்படின்ட்டு இவர் மட்டும்தான் வீடியோவில் காமிக்கிறாங்க. போன தடவை போனார் இல்லை அமெரிக்காவுக்கு, அந்த சிலைகள் பக்கத்துலலாம் 2 பேரும் நின்று எடுத்தாங்க. அதிலெல்லாம் காரி துப்புனா உடனே அவன் பார்த்துட்டு இந்த தடவை துர்கா ஸ்டாலினே காமிக்காத அப்படின்னு துர்கா ஸ்டாலின் இருக்கிறதெல்லாம் எடிட் பண்ணி டிஆர்பி ராஜாட்ட கொடுக்குறாங்க. அவருக்கு ட்விட்டரில் போடுறாரு. அதனால் இதுவரை எதுவும் வெளிநாட்டு முதலீடை ஈர்த்ததாக தகவல் இல்லை. என்ன எத்தனை நாள் இருக்க போகிறாரு அப்படிங்கிறத பார்த்துட்டு அப்புறம் பேசலாம் அப்படிங்கிறது ஸ்டாலினை பற்றின செய்தி. அடுத்தது ஜிஎஸ்டியை பற்றின செய்தி. ஜிஎஸ்டி குறைச்சிருக்காங்க. ரொம்ப நாளாக திட்டினோம் நாங்கள். நம்ம வீடியோ இவங்க சீதாராமன் பார்க்குறாங்க, நிர்மலா சீதாராமன். அது எனக்கு தெரியும். ஒருத்தர் வெளிநாட்டில் தான் எனக்கு ஃபோன் பண்ணி நான் அவங்களோட படித்தவன், அவங்க உங்கள் வீடியோவை பார்க்குறாங்க, உங்கள் வீடியோ பார்த்துட்டு அவங்களுக்கு ஃபோன் பண்ணேன். அப்போ சொன்னேன், இந்த மாதிரி ஒருத்தர் பேசுகிறாரு, எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்குன்னு சொன்னார். அதுக்கு அவங்க இங்கிலீஷில் ஆமாம் நானும் அவர் வீடியோ பார்க்குறேன்னு சொன்னார். நீங்கள் தயவு செய்து நிர்மலா சீதாராமன் அவர்களை தாக்கி பேசாதீங்க, உங்கள் வீடியோ விரும்பி பார்க்குறாருன்னு சொன்னாங்க.
நான் அவர்கிட்ட சொன்னேன், சார் நாட்டுக்கு எதிராக ஏழை மக்களுக்கு எதிராக அவங்க எது பண்ணாலும் நாங்கள் எதிர்க்கத்தான் செய்வோம். குறிப்பாக அவங்க ஜிஎஸ்டிக்கு நாங்கள் எதிரிகள், இப்படியெல்லாம் ஜிஎஸ்டி இது பண்ணக்கூடாதுன்னு அவங்களை நிறைய தடவை நம்ம வீடியோ பார்க்குறாங்கன்னு தெரிஞ்சும் திட்டினோம். ஆனால் உண்மையிலேயே இப்போ வந்து பாராட்டுறோம். 5%, 12%, 18%, 28%, 4 இருந்ததை 2 அடுக்கா 5, 18 அப்படின்னு வந்திருக்காங்க. நான் இந்த 18ங்கிறது ஒரு 12ன்னு குறைச்சிருந்தா நல்லாயிருக்கும். 12, 5, 12 வச்சுட்டு 18, 28 எடுத்துருந்தா நல்லாயிருக்கும். பரவாயில்ல. இப்போ தான் சொல்கிறாங்க இன்சூரன்ஸுக்கெல்லாம் இனிமேல் ஜிஎஸ்டி கிடையாது, நல்ல செய்தி. உயிர் காக்கும் மருந்துகளுக்கு இனிமேல் ஜிஎஸ்டி கிடையாது, நல்ல செய்தி. இப்போ பணத்தை எரிக்கிறதுக்கு கூட ஜிஎஸ்டி எடுத்துருந்தாங்கன்னா நல்லாயிருக்கும். லிஸ்ட்டாக இன்னும் பார்க்கணும். அது மாதிரி இப்போ எல்லாத்தையுமே கொஞ்சம் திருந்திட்டாங்க. இப்போ ஆனால் இந்த 28 தூக்கிட்டு 40 போட்டிருக்காங்க. அதில் பெரிய கார்களுக்கெல்லாம் 40ன்ட்டாங்க. அதுலேயும் இவங்க தப்பு பண்ணுறாங்க. எப்படின்னா, கார் வாங்குறவன் பணக்காரன், அவனுக்கு நீ 40% போடு. ஆடப்புற கார் தானே வாங்குகிறான், போடு. ஆனால் உள்ள சூட்சமும் உங்களுக்கு தெரியாது. நிர்மலா சீதாராமனுக்கே தெரியுமா தெரியலையான்னு தெரியல. 1 கோடி காரு இல்லை 50 லட்சம் காரு 40%. அதாவது 50 லட்சத்துக்கு நீங்கள் கார் வாங்கினீங்கன்னா 20 லட்சம் ரூபா இது கட்டணும் ஜிஎஸ்டி. அப்போ முன்னாடி என்ன நடந்ததுன்னா, இந்த மாதிரி 28, 30ன்னு போடும்போது இப்போ லக்ஸுரி கார் வாங்குறவன்லாம் என்னையா ஜிஎஸ்டியே பாதிக்கு கட்ட வேண்டியது இருக்குது, லக்ஸுரி கார் வேணாம் அப்படின்ட்டு வாங்குறத குறைச்சான். அப்போ லக்ஸுரி கார் விற்பனை பூரா குறைஞ்சிருச்சு. அப்புறம் கம்பெனி பார்த்தா லாபம் இல்லை. சரி, கார் கம்பெனியும் மூடலான்னு வேலை பார்த்த ஒரு தொழிலாளர்களுக்கெல்லாம் வேலை போச்சு. அப்போ தான் தொழிலாளர் என்ன சொன்னா, ஐயோ நீ ஜிஎஸ்டி பணக்காரனுக்கு தான் போட்ட, எல்லாத்தையும் கூட்டி கழித்து பார்த்தா வேலை இழப்பது ஏழைகளையா தொழிலாளையா, அதனால் கடைசி வந்து நீ தொழிலாளன்ட்ட தான் நிற்கும். கம்பெனி மூணுனா யாருக்கு இல்லாத நஷ்டம். அதனால் நீ பணக்காரனுக்கு வழி போடுறேன்னு நினைக்காத. பெரிய கார்கள் பாதித்தால், விற்பனை பாதித்தால் கடைசியில் தொழிலாளன் தான் பாதிப்பான். அதனால் எப்போவுமே நீங்கள் 40ங்கிறதெல்லாம் வருங்காலத்தில் குறைச்சிக்காங்க. அவர்களுக்கு நீங்கள் வரி விதிக்கிறதா நினைப்பீங்க. விற்பனை போச்சுன்னா யார், கம்பெனி மூடிட்டா யார் பாதிப்பா? அதனால் 40ங்கிறது வந்து எங்களால் ஏற்றுக்கொள்ள முடியும். பணக்காரனுக்கு தான் போடுறீங்க, வரி இன்னும் கொஞ்சம் குறைங்க. ஏன்னா அப்போ அமெரிக்காக்காரனை நம்ம குத்தம் சொல்கிறோம்ல, எங்கள் இதுக்கு வந்து 50% போடுறியான்னு. இந்த வெளிநாட்டில் இருந்து கார்கள்லாம் நம்ம நாட்டில் விற்கிது. அப்போ அவங்களுக்கெல்லாம் என்னென்ன சொல்லுவாங்க, நீ எங்களை 50 விற்கிற நம்ம திட்டுற மாதிரி. நம்ம 40 போடும்போது அவர்கள் பொருள் வந்தால் அவங்களும் திட்டுவாங்க. அதனால் 40ங்கிறது நீங்கள் பணக்காரர்களுக்கு விதிக்கும்தாக இருந்தாலும் அதில் கடைசியில் போகிறவன் கம்பெனியை மூடுனா விற்பனை குறைந்து விட்டால் தொழிலாளன் பாதிக்கப்படுவான். அதனால் எதுவுமே வரியெல்லாம் வந்து என்னை பொறுத்தவரை ஒரு 18%க்கு மேலே எந்த இதுக்கும் வரி இருக்கக்கூடாது. அப்போ தான் எல்லா தொழிலும் நல்லா போகும். வருங்காலத்தில் அதை குறைங்க. இந்த மினிமம் பேலன்ஸை பூரா எடுத்துருங்க. இதுவரை மினிமம் பேலன்ஸுக்குன்னு ஏழைகள்கிட்ட இருந்து வாங்கினீங்கல்ல, வரியை வாங்கினீங்கல்ல, அந்த பணத்தை பூரா திருப்பி கொடுங்க. ஏடிஎம்முக்கு ஒவ்வொரு தடவை பணம் எடுக்கும்போதும் இது பண்ணாதீங்க, வரி அதுக்கு வந்து இன்ட்ரெஸ்ட் வாங்காதீங்க. ஒவ்வொரு தடவை எடுக்கும்போதும் பண்ணாதீங்க. அதனால் இன்னும் நீங்கள் செய்ய வேண்டியது நிறைய இருக்குது. வங்கிகளில் பாவம் மக்கள் லோன் வாங்கினா 5 லட்ச ரூபா வாங்கினா 25 லட்ச ரூபா வட்டி போடுறாங்களே. இப்படி எந்த ஒரு நாட்டிலையாச்சும் இப்படி அநியாயம் நடக்குமா? அதெல்லாம் சரி செய்யுங்க. வங்கிகளை முதல்ல மாற்றுங்க, வங்கிகளுடைய இதை மாற்றுங்க. நகையை அடகு வச்சாகட்டான் திருப்பி வைக்கணும். இது எல்லாம் ஏழைகளுக்கு எதிரான ஒரு இதுதான். இப்போ சொன்னாங்க, நகைகளை வச்சுக்கிறவங்க 1 வருஷம் ஆனால் அந்த நகையை திருப்பி பணத்தை கொடுத்து மீட்டு திருப்பி வைக்கணும்னுங்க. பாதிக்கப்பட போகிறவன் யார்? ஏழை. பயனடைய போகிறவன் யார்? மீட்டர் ஒட்டி போடுறவன். எல்லாம் மீட்டர் ஒட்டி போடுறவன்ட்ட போயிடுவாங்க. இதெல்லாம் இன்னும் குறைக்கணும். நீங்கள் நான் இப்போ வங்கியில் பேசி பார்த்தேன், இந்த நகை அடகு வைக்கிறத கேன்சல் பண்ணிட்டாங்க. நான் இல்லைங்கிறாங்க. எல்லா வங்கிகள்லையும் அதையும் நடைமுறைப்படுத்துங்கள். ஏழைகளை மட்டும் பாதிக்காதீர்கள். பணக்காரன் நினைக்காதீங்க. பணக்காரன் பாதிக்கப்பட்டால் கடைசியில் ஏழையும் வந்து பாதிக்கிறான், அவன் தொழில் பாதிக்கப்பட்டால். அதனால் வரி விதிப்பதில் இந்த 40%ங்கிறதையும் குறைக்கணும் வருங்காலத்தில் அப்படிங்கிறது பிஜேபி அரசாங்கத்தை பாராட்டுகின்ற அதே நேரத்தில் இன்னும் நீங்கள் செய்ய வேண்டிய விஷயம் ஜிஎஸ்டி விஷயத்திலையும் வங்கிகள் விஷயத்திலையும் நிறைய இருக்கிறது.
அப்படிங்கிறது அடுத்த கட்ட கருத்து. இத்துடன் இன்றைய அரசியல் ஆடுகளம் நிறைவு பெறுகிறது. மீண்டும் நாளை புதிய செய்திகளுடன் உங்களை சந்திக்கிறோம். நன்றி, வணக்கம், ஜெயந்த்.